இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலு பாஸ்தா பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எல்போ பாஸ்தா இருக்குல்ல, அது சும்மா சின்ன கப்பில் ஒரு கப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய் துருவிக்கலாம். பாஸ்தா எடுத்து அதே கப்பில் வெல்லம் போட்டு இதை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். அது பாஸ்தா வேக வச்சு எடுத்தாச்சு. வேக வைக்கும்போதே ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டு வேக வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது எல்போ பாஸ்தா. பாஸ்தாலேயே நிறைய ஷேப்ஸ் வருது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து நீங்கள் செஞ்சு தரலாம். ஸோ இது கரைஞ்சிருச்சு. வேக வச்சுருக்க பாஸ்தா இதோட கலந்துக்கலாம். பாருங்கள், பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. பாருங்கள், அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. தெரியுதா? நல்லா வெந்திருக்கு. ஸோ இது இந்த வெல்லம் கரைசலில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் தேங்காய் ஒரு முடி துருவி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் கொட்டி கலரி தேங்காய் சேர்த்தாச்சு. பால் இருந்தால் பால் திக்காக காசின பால் ஊற்றிக்கலாம். ஒரு 2 கொதி வரட்டும்னு ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான். பாஸ்தா பாயாசம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.